நான் வந்து எங்களுடைய இயக்கம் துவங்கியது முதல் நாங்கள் வந்து யார் வேணால் அரசியலுக்கு வரணும், அரசியலுக்கு வருவது வந்து ஒரு ஜனநாயக கடமை ஆற்றும் கடமை என்று நம்ம அரசியலுக்கு வரணும்னு சொல்லியிருக்கோம். அதனால் விஜய் வந்து அரசியலுக்கு வந்தது வரவேற்கத்தக்க ஒன்று நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதனால் கட்சி ஆரம்பிக்கும் போது மக்களுக்காக சேவை செய்கின்ற அந்த எண்ணத்தோடு வருவதை வரவேற்கத்தான் செய்ய வேண்டும். கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏதாச்சும் ஒன்று கொள்கை அடிப்படையில் வந்து அவர் நான் விமர்சிக்க விரும்பலை. ஏன்னா இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, போக போக தான் தெரியும் அவருடைய கொள்கைகள் என்ன, மற்ற கட்சிகளை விட இவர் என்ன சிறப்பாக செயல்படுத்த போகிறார், என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறார், இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்த போகிறார் என்பதெல்லாம் போக போக தான் தெரியும். இன்றைக்கி வந்து கட்சி ஆரம்பித்த உடனே நாளைக்கு வந்து இதெல்லாம் சாதிச்சிருவார்னு ஊடகங்கள் வந்து வளர்த்துட்ருக்கீங்க. அந்த ஊடகங்கள் வந்து இவர் செய்கிறாரு என்ன நடக்கு என்னன்னு கேட்கறனால அரசியல் தலைவர் அவரை பற்றி பேச வேண்டியது வருது. அவராக வந்து பல கூட்டங்கள் நடத்தி அவர் பத்திரிகையாளரை சந்தித்து நான் என்ன செய்ய போகிறோம், மற்றவர்களை விட வேறு மாதிரி டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் நான் பண்ணுறது வந்து இதுவரை யாரும் கண்டிராத அளவில் ஆட்சி புரிய முடியும் என்று ஒரு அழுத்தமாக சொல்லுகின்ற நிலையிலே அது சரியா தவறா நம்ம சர்ச்சை. ஒரு அரசியல் இயக்கத்தை ஆரம்பித்த பிறகு யாராச்சும் வந்து தாக்கினாதான் அரசியல் நடத்த முடியும்ன்ற எண்ணத்தில் தான் எல்லாரும் பயணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் பிரச்சனை எடுத்துரைத்து அவர் அரசியல் செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன். விமர்சனம் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா இது ஒன்றும் வந்து சினிமா மேடை கிடையாது, நீங்க வந்து அவசியம் கிடையாதுன்றாங்க. நீங்க எப்படி சொல்றாங்க? பேசாம இருக்க சொல்லி நான் வந்து சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க. நீங்க விஜய் வந்து நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்க. கட்சி தலைவர்களே இது ஒன்றும் சினிமா கிடையாது, அரசியல் கட்சி கூட்டம், நீங்க வந்து சினிமாவில் ஒரு டைலாக்லாம் சொல்லிட்டு போது வந்து மக்களை ஏமாற்ற முடியும் நிறைய பேர் விமர்சனம் இருக்கிறாங்க. அரசியலுக்கு யாராச்சும் வந்தாலும் சரி, எந்த ஒரு தொழில் நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க, ஒரு சாதாரண ஒரு பேக்கரி நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா இன்னொருத்தர் பேக்கரி ஆரம்பிக்கிறாருன்னா அந்த பேக்கரி ஆரம்பிக்கிற பற்றி குறை சொல்வது தான் இந்த பேக்கரி வச்சுருக்கோன்னு சொல்லுவார். அதே போல் நீங்கள் எப்போ வந்து பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்களோ, மக்கள் சேவைக்கு வந்துட்டீங்களோ, உங்கள் மீது கல்லடி படத்தான் செய்யும். அதை நீங்கள் எப்படி வந்து சமாளித்து கொண்டு போகிறீங்கன்னு அவருடைய திறமையை பொறுத்தது. அதனால் அவரை பற்றி குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்ல முடியும். சார் சொன்னாங்க சரத்குமார் சார் கூட பிஎம் ஆக்கிடலான்ட்டாங்க. ஆமாம், ஜஸ்ட் ஒரு எம்எல்ஏவை கூட கவுன்சிலர் கூட எம்எல்ஏ ஆக்க முடியாத நிலைமையில் இருக்காங்க. ஏன்னா அவங்க சீட்டு கிடைத்தே பெரிய விஷயம். இது வந்து சாத்தியமா சார்? உலகத்தில் எல்லாமே சாத்தியம். எது சாத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? எஃபர்ட்ஸ் நம்ம ஃபெயில்னு சொல்லியிருப்பாங்க. நான் சைக்கிளில் வந்து பேப்பர் போடும் போது நான் என்ன நினச்சேன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் போல் வந்து சினிமாவில் வரணும்னு நினச்சேன். அந்த உயரத்துக்கு எட்டாவிட்டால் கூட நான் நினைத்ததை சாதித்தேன் அல்லவா? ஆக உங்களுக்கு உழைப்பு, உறுதி, நேர்மை, நியாயம், தர்மம் என்று இருந்தால் அந்த உழைப்புக்கு வெற்றி என்னைக்காச்சும் வரும். வெற்றியோட இலக்கை உயரமாக வச்சா தான் அதை அடைய முடியும். இலக்கே இல்லாமல் பண்ண முடியாது. ஆக நீங்கள் இன்றைக்கி எம்எல்சியாக வரல, எம்எல்ஏ வரலன்னா அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பித்த உடனே வந்துட்டாங்களா? இல்லை வந்த உடனே வந்துட்டாங்களா? ஏடிஎம்கே கட்சி ஆரம்பித்த உடனே வந்துட்டாங்க. எல்லாருமே வந்துட்டாங்க. மாயத்தேவர் நின்னார், எம்பிசியில் ஜெயித்தாங்க, அதோட பரபரப்பாச்சு, கட்சி வந்தது. எல்லாருமே ஒரே நாளில் எல்லாம் ஜெயிச்சிட முடியாது. ஸோ பாரதிய ஜனதா கட்சியை பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, படிப்படியாக வாக்கு சதவீதம் குறைந்து கொண்டிருப்பதை தெல்ல தெளிவாக பார்க்கலாம். நீங்கள் வந்து அண்மையில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 36 இருந்தாங்க, இவர் வந்தாங்க, இப்போ 26 டிஎம்கே தெரியுது கணிப்பு சொல்கிறார். இவங்க 20க்கு வந்துட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சி தன்னிச்சையாக 11.37 கிட்டத்தட்ட சதவீதம், கூட்டணியுடன் 18%. திஸ் கேன் ஆல்சோ கோ டு 25, திஸ் கேன் ஆல்சோ கோ டு 30. அதை நீங்கள் மறந்துடாதீங்க. கடுமையாக உழைப்பவர்கள், தேசிய நீரோட்டத்தில் இருக்க வேண்டும், தேசியத்தை வளர்க்க வேண்டும் நினைப்பவர்கள் அதிக பேர் இருக்காங்க. 1996ஆம் ஆண்டு அன்றிருந்த ஆட்சி, புரட்சித் தலைவர்களின் ஆட்சியை எதிர்த்து நான் போயிருக்கேன் தனி மனிதராக. யாருக்கும் வேண்டிய தைரியமும் கிடையாது, திராணியும் கிடையாது. அப்போ நான் வந்து விஜய் சொல்கிற மாதிரி உச்ச நடிகர் தான். நானும் மிகப்பெரிய ஃபுட்பால் அப்படின்னா அதிகமான ரசிகர்கள் ஒரு திரைப்படத்தை ஒரு தியேட்டருக்கு போய் பார்த்ததுன்னா சரத்குமார் படத்துக்கு தான். அந்த சமயத்தில் தான் நான் அரசியலுக்கே வரேன். ஆக அந்த ஃபுட்பால் இருக்கும்போது கூட உச்ச நடிகராக இருக்கும்போதும் பெரிய பெரிய வெற்றிகள் கொடுத்த போதும் நானே அரசியலுக்கு வரேன். காரணம் மக்கள் சேவைக்காக. அன்று எல்லாரும் சொன்னாங்க அவங்களை எதுக்கவே முடியாதுன்னு. வீட்டை வந்து சொன்ன மாதிரி அன்பு சுந்தர் பேசும்போது சொன்னாங்க, கல்லால் அடித்தாங்க, மலத்தை கழித்து ஊற்றினாருங்க. ஆனால் 40 நாட்கள் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணேன். அப்போ எதிர்க்கின்ற சக்தி மட்டும் இல்லை, நாங்கள் இயக்கம் துவங்கிய காலத்தில் மாபெரும் தலைவர்களை எதிர்த்து அரசியல் பண்ணோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எதுவும் சாத்தியம், உழைப்பு, உறுதி இருந்தால். நேசர் ஈரோட்டத்தில் இன்னைக்கு உலகத்தளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் பேசும்போது சொன்னாங்க, எல்லாருக்கும் தெரிந்த உண்மை, இன்று இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய புகலிடம் கிடைத்திருக்கு என்று சொன்னால் அது நமது பாரத பிரதமர் மோடி அவர்களால் தான். ஏன்னா உக்ரைன்
அதிபர் சொல்கிறாரு, இந்த போரை நிறுத்துவதற்கு ஒருவரால் முடியும் என்று சொன்னால் அது இந்திய பிரதமர் மோடிஜி அவர்களால் தான் முடியுன்றார். இதை புட்டின் அவர்கள் சொல்கிறார்கள். இவர் இந்தியா ஷுட் பி டிக்ளேர் அஸ் அ சூப்பர் பவர், வல்லரசு நாடாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எதை சுட்டி காட்டுகிறது? ஒருத்தர் சொல்கிறார், பார்த்தேன் இணையதளத்தில், புட்டினுடைய பாதுகாப்பு உலகத்திலே மிகப்பெரிய பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு அரணை உடைத்து கொண்டு யாரும் அறிய கூட சொல்ல முடியாது. ஆனால் மோடிஜி அவர்களால் தான் புட்டின் அவர்களை கட்டி தழுவி தட்டி கொடுக்க முடிகின்ற ஒரு தலைவனாக இருக்கார். அது எதை சுட்டி காட்டுனா, அந்த பெருமை உயர்ந்து விட்டது, இந்தியனின் பெருமை உயர்ந்து விட்டது. உலக அளவில் ட்ரம்ப்போட மீட்டிங்கில் வெற்றி விழா அணிவிச்ச உடனேயே பேசும்போது மோடிஜி மோடிஜி மோடிஜின்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க? அங்கே இந்தியர்களும் அவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை சுட்டி காட்டியிருக்கிறது. உலக அளவில் ஒருவரை போற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே இந்த மாநிலத்தில் மட்டும் போற்ற முடியவில்லை என்றால் மக்கள் வெளிப்படைகிறார்கள், போற்றுவார்கள். போற்றும் காலம் உருவாகி கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் வணக்கம். 2-3 மாதங்களுக்கு முன்பே எங்கள் இயக்கத்தை பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைத்த பிறகு தொண்டர்களை நான் சந்தித்து வந்தாலும், ஜூமில் சந்தித்து வந்தாலும், சில நிகழ்ச்சிகள் சந்தித்து வந்தாலும் அவங்க ஊக்கப்படுத்தணுன்ற எண்ணம் உருவாகி, தீபாவளியை முன்னிட்டு ஒரு சமத்துவ விருந்து ஏற்கனவே சேலத்தில் நாங்கள் ஒரு விருந்து அளித்து எல்லாரும் பேசி கருத்துக்களை பரிமாறி இருக்கின்றோம். அதன் பிறகு கும்பகோணத்தில் பண்ணோம், சென்னையிலையும் பண்ணோன்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருந்தது. அதன் பிறகு சென்ற மாதமே தீபாவளிக்கு முன்னாடி எதுவும் பண்ணிடலாமான்னு ஐடியா பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு அன்பு சகோதரர் எங்களுடைய தளபதியாக கருதப்படுகிற சுந்தர் அவர்கள் உடல்நலம் சரியில்லாத காரணத்தால் சற்று தள்ளி தீபாவளி முடிஞ்சிருச்சு. சரி, தீபாவளி விருந்து என்று கொடுக்க முடியாது, வருகின்ற கிறிஸ்மஸையும் முன்னிட்டு ஒருங்கிணைந்த ஒரு விழாவாக எடுத்து அனைவரையும் ஊக்கப்படுத்தி நாம் இணைந்திருக்க இயக்கத்தை வலுப்படுத்தி வருகின்ற அடுத்த 14 மாதங்களில் எப்படி பணிபுரிய வேண்டும், எவ்வாறு பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியை தமிழகத்தில் உருவாக்க வேண்டும், நிலைநிறுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்களிடம் கலந்துரையாடுவதற்காக இந்த நிகழ்ச்சி. இந்த அன்பு அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களுக்கும் கேசவநாயகம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துள்ளோம். இதுதான் இன்றைய நிகழ்ச்சி. உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க காத்திருக்கின்றேன். அதான் பொறுப்புக்காக இணைஞ்ச நான் சொல்லவே இல்லையே. நான் தேசிய நீரோட்டத்தில் நாங்கள் இருக்க வேண்டும் எண்ணம் பொறுப்பாக இருப்பதால் பொறுப்புகள் வரும்போது அந்த பொறுப்பு மேலும் அதிகரிக்கும் என்பதை மட்டும் சுட்டி காட்டுகிறேன். வாங்க பிரதர். சட்டம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறையிலேருந்து மதுரைக்கு கைதிகளை கூட்டு போகிற அந்த காவலரே சரக்கு அடிச்சுட்டு போகிற இது காட்சி பார்க்கணும். ஸோ இதை எப்படி பார்க்குறீங்கன்னா தொடர்ந்து எல்லாருமே ட்விட்டரில் தான் போட்டுருக்கீங்களே தவிர இதுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கலைங்க. நிரந்தர தீர்வு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் முதல்ல சொன்னது மருத்துவரை தாக்கியது. விக்னேஷ் என்பவர் அவங்க தாயார் பிரேமாவுக்கு சரிவர மருத்துவ உதவி செய்யவில்லை என்ற அடிப்படையில் ஒரு மன அழுத்தத்துடன் பாலாஜி என்ற மருத்துவரை தாக்குறார். முதல்ல அது தாக்குவது குற்றமாக தான் நான் பார்க்குறேன். அது தவறு. எந்த ஒரு நிலைமையாகவும் எடுத்துரைக்கின்ற இடங்கள் இருக்கிறது. உடனே கையில் ஆயுதத்தை எடுப்பது தவறு என்று நினைப்பவன் நான். அந்த செயல் செய்திடக்கூடாது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நோபலஸ்ட் ஆஃப் ப்ரொஃபஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். நோபலஸ்ட் ஆஃப் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொன்னால் மருத்துவர்கள் தான் உயிரை காப்பவர்கள். இறைவனுக்கு பிறகு மருத்துவர்கள் தான் உயிரை காப்பவர்கள். இப்போ நான் இன்றைக்கி உயிரோடு இங்கே உட்காந்துருக்கேன்னா அது காரணம் ஒரு 60 அடியிலிருந்து கீழே விழுந்து கழுத்து அடிப்பட்டு C4 C5 இன்ஜியர் ஆகி இடுப்புலேருந்து எலும்பு எடுத்து இங்கே வச்சு 2 பிளேட் வச்சு 4 ஸ்க்ரூ வச்சு என் கழுத்தே நிறுத்தியிருக்காங்கன்னா அது காரணம் தெய்வம் ஒரு புறம் இருந்தாலும் என்னை காப்பாற்றிய மருத்துவர்கள் தான். சைலண்டாக சொல்லுங்கள், அந்த மருத்துவர்கள் தான். ஸோ அவங்களுக்கு உரிய ஒரு மரியாதை இருக்கணும். என்றைக்குமே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து. இந்த சம்பவம் நடந்திருக்கக்கூடாது தான். ஆனால் அவங்க சில குற்றச்சாட்டுகளை அந்த விக்னேஷுடைய தாயார் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை சரியாக அவங்க ட்ரீட் பண்ணல, மரியாதை குறைவாக நடத்துனாங்க. அது அவங்க நமது அமைச்சர் தான் அது என்ன அப்படி நடந்ததான்னு விசாரணை பண்ணி அது மாதிரி நடந்துச்சா, இன்னும் நடக்கக்கூடாது. அப்படி நடந்திருந்தால் அது நடந்திருக்கக்கூடாது என்ற கருத்து தான். 2வது போதை பற்றி நீங்கள் சொன்னீங்க. இன்றைக்கி பல விதமான போதைகள். நீங்கள் ஒன்று சொல்கிறது நீங்கள் குடி மட்டுமல்ல, இன்றைக்கி கஞ்சா புழக்கம், அப்புறம் ட்ரக்ஸுன்றாங்க. அந்த ட்ரக்ஸு பேர் எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டேன் பிரதர். அதனால் காவலரும் தண்ணி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அதை எப்படி கட்டுப்படுத்த போகிறாங்க, சட்டம் ஒழுங்குகளை எவ்வாறு தீவிரப்படுத்த போகிறார்கள், எப்படி ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு டிசிப்ளின் இருக்கணுன்றதை உறுதி செய்ய போகிறார்கள் என்பதை நாம் வலியுறுத்தி ஆக வேண்டும்.
துணை முதல்வர் இப்போ தான் வந்திருக்காங்க. செயல்பாடு எப்படி இருக்குன்னு சொன்னால் அவர் என்ன செஞ்சுருக்கான்னு சொன்னால் அவர் செயல்பாடை பற்றி சொல்லலாம். இந்த மாதிரி அறிவிச்சார், இதை செய்கிறேன்னு சொன்னார், செஞ்சு முடிச்சிட்டாரு, ஆனால் சில குறை இருக்குன்னு சொன்னால் அந்த குறையை பற்றி எடுத்து சொல்லலாம். அவர் என்ன செயல்பாடுன்னா அவர் துணை முதல்வராக நியமிச்சிருக்காங்க. அவர் வந்து எல்லா பக்கம் துணை முதல்வராக இது பயணித்து கொண்டிருக்கிறார். என்ன செயல், என்ன அவருக்கு டார்கெட் கொடுத்துருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால் அவர் வந்து ஏற்கனவே வந்து அந்த குடும்பத்தில் ஒருத்தராக டாக்டர் கலைஞர் அவர்களின் பேரனாக என்னுடைய முதல்வரின் மகனாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். ஸோ அவருக்கு குறை நிறைய பற்றி நீ சொல்கிறதுக்கு என்ன செஞ்சுருக்கான்னு சொன்னால் நான் தான் பல முறை சொல் ஒரு 6 மாச காலம் தேர்தலுக்கு முன்னாடி தான் தேர்தல் பணிகள்லாம் தொடர்ந்து செய்வாங்க. இப்போ ஆளுங்கட்சி 2 வருஷத்துக்கு முன்னாடியும் எதிர்கட்சி ஒரு 18 மாதத்துக்கு முன்னாடியும் தேர்தல் பணிகளை 2016 அந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் அவங்க தேர்தல் ஆரம்பிச்சிட்டாங்க தான் நீங்களே சொல்கிறீங்க. நீங்கள் அவர் ஆரம்பித்த பிறகு ஆரம்பிக்கலையே, 18 மாதம் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க. கட்சி அறிவிச்ச உடனே தேர்தல் பணிகள்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நாங்கள் ஒரு மாற்றம், அதாவது ஒரு வியூகம் வழக்கும் போது இப்போ வந்து எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு 15 நாள் 20 நாள் வந்துட போகிறாங்க. இருந்தாலும் இங்கே உறுப்பினர் சேர்க்கை ஒரு திட்டமாக வகுக்கப்பட்டு இங்கே ஒரு குழு அமைத்து ஹெச்ராஜா அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைத்து அந்த குழு சிறப்பாக செயல்படும் போது எங்களுக்கெல்லாம் வந்து ஒன்று தான், வருகின்ற அடுத்த 14 மாதத்தில் சிறப்பாக செயல்பட்டு பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சியில் அமர்த்த வேண்டும். இது வந்து விஜய் கட்சி ஆரம்பித்ததனால் ஏற்பட்டதல்ல, கட்சிக்குன்னு ஒரு பணி இருக்கிறது. நம்ம மக்களுக்காக எடுத்து சென்ற செய்தியை சிறப்பாக சென்றடைய செய்ய வேண்டும் என்று சொன்னால் பிரயாணம் இருக்கணும், பிரச்சாரம் இருக்கணும், அதுக்கெல்லாம் தயார்படுத்தி கொண்டு இருக்கணும். அதனால் இந்த தயார் பண்ணுவது வந்து விஜய் கட்சி ஆரம்பித்ததால் இல்லை, அவங்க வியூகம் வச்சுருப்பாங்க, செயல்படுத்தும் போது அவர் ஆரம்பித்தோன்னு பண்ணுற மாதிரி தெரியல. இல்லை, தேர்ட் ஃப்ரெண்டுலாம் கிடையாது. இங்கே ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான், பாரதிய ஜனதா கட்சி த ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட். அந்த ஃப்ரெண்டு வந்து ஆட்சி அமைக்கும் என்பது எனக்கு தெளிவாக எனக்கு தெரியுது. கேரளாவில் சமீபத்தில் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, வயநாட்டில் வந்து ஏற்கனவே வெற்றி பெற்ற இடத்துல வந்து பிரியங்கா அவர்கள் இருக்கிறாங்க. வெற்றி பெற்ற இடத்துல வந்து அவங்க திருப்பி அந்த வெற்றியை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கலாம், அதான் சொல்கிறேன். ஆனால் அதனால் வந்து நம்முடைய பினராயி விஜயனை வந்து திடீர்னு பார்த்தா பிரியங்கா காந்தி வந்து பயங்கரவாதிகளோடு கூட்டணி வச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. அது வந்து உடனடியாக எப்படின்னு சொல்லி உடனே மத்திய அரசுக்கு தெரிவிக்கிறது பினராயி விஜயனின் கடமை என்று நான் சொல்கிறேன். சரி, இப்போ இந்த மீட்டிங்கில் நீங்கள் பேசும்போது எல்லாரும் சொன்னாங்க காமராஜர் ஆட்சி வேணும், காமராஜர் ஆட்சி வேணும்னு சொன்னாங்க. காமராஜரே காங்கிரஸ் ஆட்சி தான் பண்ணிட்டு இருந்தாரு. அவங்க காமராஜர் ஆட்சி வேணும்னு சொல்லல. ஆனால் நீங்கள் பிஜேபியில் ஒரு நிமிஷம் அவர் பேசி ஒருவர் தான் சொன்னார், நீங்கள் எல்லாரும் பேசுகிறான்னு சொல்கிறீங்க. அது நான் வந்து சற்று நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒருவர் பெருந்தலைவரின் ஆட்சியை பற்றி 1954 முதல் 1963 வரை சிறந்த ஆட்சியை தந்தவர் பெருந்தலைவர் என்று சொன்னார். அந்த பெருந்தலைவர் அந்த ஆட்சி கொடுக்கலன்னு உங்களால் சொல்ல முடியுமா? முடியாது. ஆக அப்பொழுக்கற்ற ஒரு ஆட்சியை தந்து கொண்டிருப்பவர் இன்று அந்த பெருந்தலைவரை போல் அப்பொழுக்கற்ற ஒரு ஆட்சியை மோடிஜி அவர்கள் தண்டு கொண்டிருக்கிறார் என்று இணைத்து பேசினார் ஒழிய அவர் காங்கிரஸாக தான் இருந்தார். ஆனால் காங்கிரஸ்காரங்களே அவர் மதிக்கலையே. அவரை தூக்கி எறிந்த கதமெல்லாம் அவங்களுக்கு தெரியும். இறக்கும் போது வேதனையுடன் இறந்தவர் பெருந்தலைவர் அவர்கள் காங்கிரஸ் கட்சி. அண்ணாமலை அவர்கள் திரு அண்ணாமலை அவர்கள் மாநிலத்தில் வந்த பிறகு அவர்கள் என்ன எண்ணம் வைத்திருக்கிறார்கள் நான் சொல்ல முடியும். சார், நிறைய கட்சி தலைவர்கள் வந்து விஜய் சார் மக்கள் வந்து இப்போ வந்து அரசு மருத்துவமனை மட்டும் தான் வந்து சொல்கிறாங்க, சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது, உள்ளே போனாலும் எங்களை அசிங்கப்படுத்துறாங்க. நீங்கள் இப்போ சொன்னீங்க இது மாதிரி நடந்தது தவறு தான், ஆனால் இருந்தாலும் வந்து நடக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஆனால் இது வரைக்கும் இன்னும் நிறைய மக்கள் வந்து அதில் அடிபட்டும் குறைப்பட்டும் மனநல பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இது என்ன சுட்டி காட்டுதுன்னா, தனியார் மருத்துவமனைக்கு ஈக்குவலாக நம்ம வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை உருவாக்கணுன்றது கருத்து செல்ல தெளிவாக தெரியுது. ஏன்னா இப்போ வந்து நான் நேற்று கூட கேட்டுட்டு இருந்தேன், ஸ்கேனிங் எம்ஆர்ஐ இதெல்லாமே சில சமயம் 2 மாத காலம் வெயிட் பண்ண வேண்டிய சூழல் வந்து அரசு மருத்துவமனையில் இருக்குன்றாங்க. அதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டியது வந்து அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்கள் தான். ஆனால் அந்த நிலைமை வராமல் எப்படி வந்து தனியார் மருத்துவரை நம்பி மக்கள் செல்கிறார்களோ அந்த நிலைமை அரசு மருத்துவமனைக்கு உருவாக வேண்டும் என்று நினைப்பவன் நான். அது அப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். டெப்டி சிஎம் வந்து சமீபத்தில் சொல்லியிருக்காரு, எந்த கொம்பனாலும் திராவிடத்தை அசைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. திராவிடத்தை அசைக்க முடியாதுன்னு அவர் சொன்னார், தமிழன் அசைக்க முடியாதுன்னு அவர் சொல்ல. அவரே கன்ஃபியூஷனில் இருக்கார். திராவிடம் என்ன தமிழன் என்னன்னு அவருக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல அரசியல் நாகரிகத்துடன் பேச வேண்டும் யாராக இருந்தாலும். அதாவது இந்த வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது வருங்காலத்தில் உள்ள இளைஞர்கள் இப்படி பேசினா தான் அரசியல் பண்ண முடியும், இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தால் நல்லா இருக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா? எப்படி வந்து நமது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எடப்பாடி அவர்கள் என்ன எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் ஒரு
தமிழகத்தை ஆண்ட ஒரு முதல்வராக இருப்பவரை கற்பாம்பூச்சி போலன்றாங்க. இது வந்து செட்டிங் அ ராங் எக்ஸாம்பிள் அ பிரசிடென்ட் டு த பீப்புள் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் த கண்ட்ரி. அரசியல் வந்து நாகரிகமாக இருக்கணும். இதே வந்து பெருந்தலைவர் வந்து கலைஞர் அவர்களும் சரி, எம்ஜிஆர் அவர்களும் சரி ஒரே மேடையில் அமர்ந்திருக்கும் போது எதிரும் புதிருமாக இருந்தபோதே நல்ல அளவிலாவே சிரித்து பேசிக் கொண்ட காட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அரசியல் நாகரிகத்தை கடைபிடிக்க வேண்டிய கருத்து ஒன்று இருக்கிறது. அதனால் ஒருவரை பற்றி சொல்வது, தாக்குவது இதெல்லாம் வந்து தவறு நான் நினைக்கிறேன். அரசியல் ரீதியாக அவங்க தாக்கிக்க வேண்டியது. ஸ்டேஜில் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, மும்பைக்கு அரசு விழா சார்பாக அறநிலைத்துறை அமைச்சர் போறாரு. அங்கே போகும்போது குளத்தை பார்த்து இனிமேல் குளங்களுக்கு தாமரை மலரவே அவர் வந்து ஆகாய தாமரையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டார். ஆகாய தாமரை வந்து அகற்றப்பட வேண்டிய ஒன்று. அவர் ஆகாய தாமரை வந்து நிறையா கிடக்குது. நாங்களே வந்து நானே சட்டமன்றத்தில் சொன்னேன், இந்த ஆகாய தாமரையில் அகற்றினா தான் தண்ணீர் நல்லாயிருக்கும், மீன் வளர்ச்சிக்கு நல்லாயிருக்கும், பெருக்கம் கூட பெருக்கம் நடக்கும்னு சொன்னேன். அவர் ஆகாய தாமரை வார்த்தையை விட்டுட்டார். அவர் தாமரைன்றது மலர்ந்துருச்சு, மேலும் சிறப்பாக மலரணும். அது வந்து சிறப்பாக மலரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம்னு நினைத்தேன். ஆனால் அவர் வந்து ஆகாய தாமரை தான் சுட்டி காட்டியிருப்பார். அவர் மன்னித்து விடுங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தீர்மானங்கள்ல இலங்கை மீனவர்கள் சிறைப்பிடிப்பு விவகாரத்தில் மத்திய அரசு ஒழுங்காக வலியுறுத்தல. ஆமாம், அது வந்து இப்போ தானே அவருக்கு தெரியுது. ஏன்னா இலங்கை வந்து ஃபஸ்ட்டு அவர் வந்து 12 நாட்டிக்கல் மைல்ஸ் மேலே நம்ம கடல் கடந்து போகக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து ஒரு மேற்கொண்டு ஒரு சிறந்த ஒரு கண்காணிப்பு இருந்தால், ஏற்கனவே வந்து அன்புச்செல்வன் வந்து விவேகானந்தன் பேசும்போது சொன்னாங்க, நீங்கள் அவங்கெல்லாம் இருந்து ஆட்சி பீடத்தில் இருக்கும்போதும் பாரதிய ஜனதா வந்த பிறகும் எந்த அளவுக்கு வந்து மீனவர் சகோதரர்கள் பாதிக்கப்பட்டிருக்கான்னு பாருங்கள். அது குறைந்து கொண்டே வருகிறது. பேச்சுவார்த்தை மூலமாக மட்டுமல்ல, இலங்கை அரசுக்கு மிகப்பெரிய உதவியாக இந்திய அரசு இருந்ததால் தான் இன்று வந்து அவங்க எக்கனாமிக்கலி they become stronger. The trading currency was Indian rupees for some time. இலங்கையில் வர அளவுக்கு நமது பாரத பிரதமர் உயர்த்தியிருக்காங்க. அதனால் அது வந்து சொல்வது வந்து தவறு. எதையும் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். சார், சுப்ரீம் ஸ்டார் படத்தில் சினிமாவில் சுப்ரீம் ஸ்டார் கட்சியில் வந்து நாட்டாமை, அதே மாதிரி தான் வந்து கமலஹாசன் இப்போ என்ன சொல்லியிருக்காரு, 2 நாள் முன்னாடி வந்து எனக்கு வந்து அடைமொழி வேணாம், ஆண்டவர் பேர் வேணாம், அதெல்லாம் இருந்தால் தான் வந்து மக்கள். ஆமாம், நல்லது. ஏன்னா ஆண்டவர் அவர் எப்படி பேசுவார் சொல்லியா? ஆண்டவர் வந்து கடவுள்காரன். உலகநாயகன் வேண்டான்னு சொல்லியிருக்கலாம், ஆண்டவர் வேண்டான்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் எனக்கு வேணும். அது எனக்கு தெரியாது. அந்த மிரட்டலை பற்றி எனக்கு தெரியாது. தெரிஞ்சதை பற்றி நான் பதில் சொல்லுவேன். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் வந்து மருத்துவ சங்கம் வந்து இந்த குற்றப்பட்டதுக்கு அப்புறம் சொல்லியிருக்காங்க என்னன்னா, மருத்துவர்கள் குறைவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஐ திங்க் கார்த்திக் இஸ் 1000 for 1 person. அப்படி இருக்கும்போது இங்கே வந்து மருத்துவர்கள் அதிகப்படுத்த வேண்டிய சூழல் இருக்குது. செவிலியர்கள் சரி, நர்ஸு, உதவியாளர்கள், இந்த மன அழுத்தம் ஒன்று டாக்டர்ஸ் இருக்குது. நான் சட்டமன்ற உறுப்பினர் தென்காசியில் இருக்கும்போது நான் வந்து ஆரம்ப சுகாதார மையத்துக்கு போகும்போது அங்கே வந்து டாக்டர்ஸ் எல்லாமே இல்லாமல் இருக்காங்க. அங்கே இருக்கிற நர்ஸோ சரி, இல்லாட்டி அங்கே இருக்க தாயம்மான்னு சொல்கிறவங்க அவங்க வந்து பிரசவம் பார்க்குறாங்க. அப்போ முழுமையாக அவங்க என்ன ஒரு ஃபியர் நான் பார்த்தேன். ஆரம்ப சுகாதார மையத்துக்கு வந்து அவங்க கேட்குறது, நாங்கள் ஏதாச்சும் சின்ன இந்த மாதிரி இப்போ நடந்தது, பாலாஜி தவறு செய்தாரா இல்லையா தெரியாது, ஆனால் அவர் போய் குத்துற அளவுக்கு ஆகிப்போச்சு. அங்கே ஒரு உயிர் சேதம் நடந்து விட்டால் கிராமத்தில் அவங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. ஸோ அவங்க இங்கேருந்து போகிறதுக்கு பயப்படுறாங்க. ஸோ மருத்துவர்களுக்கு போதிய பாதுகாப்பும் அவங்களுக்கு அரணாக இருந்து அரசு எல்லாமே செஞ்சு அவங்களுக்கு வந்து இருக்க இடம், சரியான இடம், பாதுகாப்பு எல்லாம் இருந்தால் அவங்களும் கிராமப்புறத்தில் போய் செயல்படுவாங்க. இங்கேயும் அவங்களுக்கு அழுத்தம் இல்லாமல் they cannot be working 24 hours. அதனால் அவங்களுக்கும் மன அழுத்தம் இல்லாமல் பணி சுமையை குறைப்பதற்கு அதிக மருத்துவர்கள் வந்து உருவாக்கணும். அது வந்து நம்ம உருவாக்கி தரணும். தூத்துக்குடியில உதயநிதி தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் கனிமொழி கலந்துக்கல. அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேள்வி கேட்க வரீங்க. சரி, உட்கட்சி பூசல் இருக்குமான்னு அவங்க தான் சொன்னால் அவங்க விளக்கம் கொடுத்தாங்க. அந்த உட்கட்சிக்குள்ளே நான் போக விரும்பலை. திருவள்ளூருக்கு பிஜேபி காவி சாயம் பூசுதுன்னு சொன்னாங்க. ஆனால் முதல்வர் வந்து அறிவிச்சிருக்காரு, 4 நூற்றாண்டு கடந்துட்டும் வெள்ளி விழா கொண்டாட போகிறோம், டிசம்பர் அறிவிச்சிருக்காங்க 31. அதாவது மக்களுக்கு என்ன வேணும், மக்கள் பிரச்சனை என்ன, அவங்களுக்கு என்ன பண்ணலாம், என்ன மாதிரி திட்டங்கள் தீட்டலான்னு போகும்போது இதே பேசிட்டு இருக்கிறத விட்டுட்டு முற்போக்கு சிந்தனையுடன் தொலைநோக்கு சிந்தனையுடன் திட்டங்களை தீட்டி செயல்பட்டால் நல்லா இருக்கும். திமுகவுக்கு மக்கள் அளிக்கக்கூடிய ஆதரவுல எதிர்கட்சிகள் வந்து கலக்கத்தில் இருப்பதா இப்போ அரியலூர்ல சிஎம். ஆமாம், எங்களை பார்த்து கலக்கத்தில் இருக்காதான் அப்படி அவங்க சொல்லிக்கிறாங்க. அந்த பயத்தில் தாங்க சொல்கிறது. எப்போ வந்து பயம் வரும்னா, எப்போ இந்த மாதிரி பிதற்றல் வரும்னா, ஒருத்தர் வரும்போது பயம் வருதில்ல, அதனால் உடனே பயந்து அதை சொல்லிடுறது. கண்டிப்பாக சுற்றுப்பயணம் போகிறதுக்கு நான் வந்து முடிவு பண்ணிடுவேன். ஏன்னா எங்களுக்கு வந்து பதவிகள்லாம் கொடுத்தப்பட்ட பிறகு மட்டுமல்ல, இந்த ஜூலை மாதத்துக்கு அப்புறம் தொடர்ந்து என்னுடைய பயணம் தேர்தல் வரைக்கும் கண்டினியூஸாக பிரச்சாரம் தான், வேறு ஒரு வேலையும் கிடையாது எனக்கு. நீங்கள் பார்ப்பீங்க 1996ஆம் ஆண்டு எப்படி வந்து அன்றிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்றுவதற்காக
நான் களம் இறங்கினேனோ அந்த களத்தில் இறங்குவேன். உண்மையாக உழைத்து இந்த பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுவதற்கு முழு மூச்சோடு நீங்கள் இங்கே அந்த சகோதரர்களோடு சேர்ந்து செயல்பட போகிறோம். அது வெற்றி வருது தோல்வி வருதில்லை, வெற்றி பெறுவதற்கு உறுதியாக செயல்படும்.